Welcome back to Ican Physics. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் NPN Transistor in CE Configuration. சரி, அப்போ இந்த ப்ராக்டிக்கலில் நம்ம என்னவா பண்ண போகிறோம் அப்படின்னா 3 கேரக்டரை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஒன்று இன்புட் இம்பிடன்ஸ், 2 அவுட்புட் இம்பிடன்ஸ், அண்ட் 3வது வந்து என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டர். லெட்ஸ் என்ஜாய் த கிளாஸ். ஃபர்ஸ்ட், எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, என்னையா எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா to study the characteristics and to determine the current gain of a NPN transistor in common emitter configuration. ஓகே, இப்போ இதில் என்ன மட்டும் சொல்லியிருக்கோம், கரண்ட் கெயின். அப்போ இதுலேயே நமக்கு எக்ஸ்டர்னலாக வரும்போது ப்ராக்டிகல்ஸில் என்ன வேர்டு கொடுத்துருவாங்க, இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ இந்த எய்மை வச்சுட்டு நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் இந்த 10th எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டால், நமக்கு இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரில் 3 கேரக்டர், இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டர் ஆர் கரண்ட் கெயின். இதில் எக்ஸாமில் ஏதாச்சும் 2 தான் கேட்பாங்க. அந்த 2 எழுதுனா போதும். ரைட், ஓகே. அப்போ அப்பாரட்டஸ் ரெக்வயர்டு. என்னையா அப்பாரட்டஸ் ரெக்வயர்டு? ஃபஸ்ட்டு என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஓகே, அதில் நமக்கு நம்பர் எழுதிக்கும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ பிசி 548 அப்படி இல்லைன்னா பிசி 107. 2ல் 1 உங்கள் ஸ்கூலில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னையா அப்படின்னா மைக்ரோ அம்மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் மில்லி அம்மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வேரியபிள் டிசி சோர்ஸ். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்னது, வேரியபிள் டிசி சோர்ஸ். ஃபைனலாக என்ன சொல்லிக்கலாம், கனெக்டிங் வயர்ஸ். அஸ் யூஷுவல் இது நமக்கு 10வது ப்ராக்டிக்கலே அதே வார்த்தை தான். எய்ம் அப்பாரட்டஸ் அப்படிங்கிறதுக்கு மார்க்கு இல்லை. பட் அதை எழுதும் போது நமக்கு என்ன ஆகும், அந்த ப்ராக்டிக்கலோட ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். ரைட், அதுக்காகத்தான். ஓகே, இப்போ தான் நம்ம எங்கே போக போகிறோம், ஒரு முக்கியமான பார்ட் போக போகிறோம். ஓகே, என்னையா அப்படின்னா நமக்கு மார்க் வாங்கி கொடுக்குற ஒரு பார்ட் என்னது, ஃபார்முலா யூஸ்டு. அதில் ஃபஸ்ட்டு இன்புட் இம்பிடன்ஸ். ஓகே, என்னையா இன்புட் இம்பிடன்ஸ், RI ஈக்குவல் டு டெல்டா VBE பை டெல்டா IB at constant VCE. ஓகே, இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கோம், இன்புட் இம்பிடன்ஸ். ஸோ அதோட யூனிட் என்னையா, ஓம். ஓகே, அப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. அஸ் யூஷுவல் நம்ம என்ன எழுதணும், கண்டிப்பாக வேர் எழுதணும். ஓகே, ஸோ என்ன சார் வேர் அப்படின்னா RI இஸ் த இன்புட் இம்பிடன்ஸ் ஓம். VBE அப்படி எழுதினாலும் ஓகே தான், இல்லை டெல்டா VBEன்னு எழுதினாலும் ஓகே தான். இப்போ ஆக்சுவலாக நமக்கு இந்த டெல்டா அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் இன் அப்படின்லாம். அப்போ VBE அப்படின்னா என்னையா அப்படின்னு கேட்டால் BE. அப்போ B அப்படின்னா பேஸ், E எமிட்டர், Vனா வோல்ட். அப்போ எப்படி எழுதுவீங்க, பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் வோல்ட். ஓகே, நெக்ஸ்ட் IB அப்படின்னு சொல்லிடலாம், பேஸ் கரண்ட் என்னது, ஆம்பியர். அப்போ இதான் நமக்கு இன்புட் இம்பிடன்ஸ். ஓகே, அப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் அப்படியே போனால் அப்படியே என்ன வந்துடும், அவுட்புட் இம்பிடன்ஸ். ஓகே, என்னம்மா அவுட்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு டெல்டா VCE பை டெல்டா IC at constant IB. ஓகே, இப்போ மறுபடியும் என்ன சொல்லியிருக்கோம், அவுட்புட் இம்பிடன்ஸ். அப்போ அதோட யூனிட் என்னையா, ஓம். ஓகே, ஃபார்முலா எழுதியாச்சு. அப்போ நம்ம என்ன எழுதணும், வேர் எழுதணும். ஓகே, அப்போ வேர் R0 ஆர் R0. அப்போ அவுட்புட் இம்பிடன்ஸ். அப்போ அவுட்புட் இம்பிடன்ஸோட யூனிட் என்ன வந்துடும், ஓம். ஓகே, இப்போ ஃபார்முலாவில் இருக்கிறது என்னது, VCE. அப்போ என்ன சொல்லலாம், கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ். அப்போ கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் வோல்ட். IC அப்படின்னு என்ன சொல்லிடலாம், கலெக்டர் கரண்ட் ஆம்பியர். கான்ஸ்டன்ட் IB அப்படின்னு சொல்லலாம்,
பேஸ் கரண்ட் ஆம்பியர். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் என்ன பண்ணியாச்சு, அட் கான்ஸ்டன்ட் விசிஏ விட்டாச்சு. சரி, திருப்பி அதோட பார்த்துக்கலாம். கான்ஸ்டன்ட் விசிஇ, அப்போ என்ன சொல்லலாம், பிசிஇ அப்படின்னா என்ன சொல்லலாம், கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ், ஸோ மெனி வோல்ட். ஓகே, அப்போ மூணாவது ஃபார்முலா என்னையா அப்படின்னா கரண்ட் கெயின். என்னம்மா கரண்ட் கெயின் ஈக்குவல் டு டெல்டா ஐசி பை டெல்டா ஐபி அட் கான்ஸ்டன்ட் விசிஇ. இப்போ மேலே நியூமரேட்டர்லையும் கரண்ட் இருக்குது, டினாமினேட்டர்லையும் கரண்ட் இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லலாம், நோ யூனிட். ஓகே, இப்போ இதுக்கு வேர் பீட்டா இஸ் கரண்ட் கெயின் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டர். அப்போ என்ன விளைக்கலாம், நோ யூனிட். ஓகே, இங்கேருந்து நெக்ஸ்ட் போனீங்கன்னா ஐசி என்னது, கலெக்டர் கரண்ட் ஆம்பியர். ஐபி பேஸ் கரண்ட் ஆம்பியர் அட் கான்ஸ்டன்ட் விசிஇ. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ். ஓகே, ஸோ மெனி வோல்ட். ஓகே, இப்போ நமக்கு எக்ஸாமில் ஏதாச்சும் ரெண்டு கேட்பாங்க, அந்த ரெண்டுக்குரிய ஃபார்முலா எழுதுனா போதும், 3 ஃபார்முலா எழுதணும் அவசியம் இல்லை. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டால் ரொம்ப இம்பார்ட்டண்டான அடுத்த பார்ட் என்னது, சர்க்கியூட் டயக்ராம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னா என்ன சொல்லிடலாம், சர்க்கியூட் டயக்ராம். ஓகே, அப்போ இந்த சர்க்கியூட் டயக்ராமை ஈஸியாக ட்ரா பண்ணுறது எப்படி சார் அப்படின்னு கேட்டால் நல்லா பார்த்துங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், டயக்ராமை லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம், டாப்பில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பட் இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மிடில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எப்படியா அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது, ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு ஆரோ மார்க்கை வெளியே நோக்கி போட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு எமிட்டர், இதுதான் நமக்கு வந்து என்னது கலெக்டர். இந்த ரெண்டு லைனு மீட் பண்ணக்கூடாது, பட் நடுவில் இருந்து ஒரு கோடு வரணும், அதுதான் வந்து என்னது பேஸ். ஸோ ஆரோ மார்க் இப்போ வெளியே நோக்கி வந்ததுனால இதுதான் நமக்கு வந்து என்னது என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்க்கியூட் டயக்ராமில் இப்போ கலெக்டர்ல இருந்து ஒரு அம்மீட்டர், அப்போ அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா பேஸ்ல இருந்து ஒரு அம்மீட்டர், அப்போ கலெக்டர் பேஸ் ரெண்டுல என்ன பண்ணியாச்சு, ஒரு அம்மீட்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த அம்மீட்டர்ல இருந்து ஒரு வோல்ட்மீட்டர், அப்போ அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணுவீங்க, பேஸ்ல இருந்து ஒரு வோல்ட்மீட்டர், ரைட். ஓகே, இப்போ ஒரே ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா என்னையா அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு 10K அப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே இருந்து நமக்கு என்னம்மா அப்படின்னா ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ், அதே மாதிரி இங்கேருந்து ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்து ஒரே இடத்துல சேர்த்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, இப்போ எமிட்டரை கீழே கொண்டாந்து என்ன பண்ணிடலாம், கிரவுண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ முக்கியமான வேலை இது பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ். we are using a variable battery. ஓகே, இது பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வேரியபிள். ஓகே, now the ammeter which is connected with the collector. so உடனே அது பேர் சொல்லலாம் collector current. ஓகே, அப்போ இங்கே ammeter which is connected with the base, so which measures the base current IB. ஓகே, இப்போ இந்த வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு பாருங்க. அப்படின்னா it is connected between collector, இப்படியே வந்தீங்கன்னா யாரு, எமிட்டர். உடனே அதுக்கு பேர் சொல்லிடலாம் VCE, that is கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை மெஷர் பண்ணி கூட வோல்ட் மீட்டர். ஓகேவா, இதான் நேர்ச்சா, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னையா அப்படின்னா இது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். now it is connected between base and எமிட்டர், அதனால இந்த வோல்ட் மீட்டருக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், VBE. ஸோ பேஸ் எமிட்டர் வோல்டேஜ். ஓகே, எப்பயுமே அம்மீட்டர் உள்ள அப்படின்னா அது மைனஸ், வெளியே அப்படின்னா ப்ளஸ். ஓகே,
இப்போ அதே மாதிரி உள்ள இங்கே மைனஸ், அப்போ இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ். ஓகே, அப்போ இங்கே வோல்ட் மீட்டரில் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், அதே மாதிரி இங்கே வோல்ட் மீட்டரில் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். ஓகேவா? இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நோ டவுட்ஸ். இப்போ இதான் வந்து என்னது நமக்கு சர்க்கியூட் டயக்ராம். இப்போ இந்த சர்க்கியூட் டயக்ராமுக்குரிய ஃபுல் மார்க் நமக்கு கிடைச்சிடும். ரைட், ஓகே. அஸ் யூஷுவல் நம்ம ஸ்டைலில் அடுத்து எங்கே போயிடலாம் அப்படின்னு கேட்டால் டேபிளர் காலம் போயிடலாம். ஓகே, அப்போ இந்த டேபிளர் காலம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, இருக்கலே ஈஸியான ஒன்று. எப்படிமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு டெல்டா விபிஇ பை டெல்டா ஐபி அட் கான்ஸ்டன்ட் விசிஇ. இதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த டெல்டா விபிஇ அது ஒரு காலம். ஓகே, நெக்ஸ்ட் டெல்டா ஐபி அது ஒரு காலம். ஓகே, ஸோ பந்தாவா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு சீரியல் நம்பர். இந்த கான்ஸ்டன்ட் விசிஇ அதை கொண்டாந்து என்ன பண்ணிக்கிங்க, தலையில் எழுதிக்கிங்க. எங்கே, டேபிளோட தலையில் விசிஇ. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான டேபிளர் காலம். ஓகே ஓகே, இப்போ சில பேர் என்ன சொல்லிடுவாங்க, டேக் அட்லீஸ்ட் 1 அப்படின்வாங்க. அப்போ நமக்கு ஒரு செட்டு ரீடிங் எடுத்தால் போதும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, டேக் அட்லீஸ்ட் 2 செட்ஸ் அப்படின்வாங்க. யூ கேன் கோ ஃபார் 2 செட்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு செட்டுக்கு ரீடிங் எப்படிமா அப்படின்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ சீரியல் நம்பரில் என்ன பண்ணிக்கலாம், 1 2 3 4 5 6 அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 7 8 9 10. இப்போ எனக்கு தேவையான ஒரு டேபிளர் காலம் கிடச்சிருச்சு. அப்போ இது வந்து என்னது, ஒரு எம்டி டேபிளர் காலம். சரி, இப்போ இதுக்கு மார்க் உண்டாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் சார் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ விசிஇ அப்படிங்கிறது 2 வோல்ட். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து விபிஇ அப்படிங்கிறது அதோட யூனிட் என்னது, வோல்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஐபி அப்படின்னா இட் இஸ் மெஷர்ட் இன் மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இப்போ எனக்கு டேபிள் என்ன ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. உடனே இந்த டேபிளுக்கு பேர் என்ன சொல்லலாம், எம்டி டேபிள். ஓகே, அப்போ பிபிஇயோட வேல்யூ என்னம்மா அப்படின்னு கேட்டால் நம்ம எங்கேருந்து போய்க்கலாம், 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6. இப்போ இந்த ரீடிங்லாம் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, அஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மித்ததெல்லாம் சொன்ன மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ண போகிறோம், கடைசியாக வந்துட்டு எப்படி ரீடிங் எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறோம். பட் இந்த ரீடிங்கோட ரேஞ்ச் எப்படி வரும் அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 0.1 0.2 0.3 1 வரைக்கும் எழுதியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 4 0 5 0 அப்படின்னு கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. 1 2 3 4 5 5 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு 10. ஓகே, அடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 50. ஓகே, அப்போ அடுத்து எங்கே போகலாம், ஒரு 100. ஓகே, அப்போ அடுத்து எங்கே போகலாம், ஒரு 200 அப்படின்னு போய்க்கலாம். சார் அப்போ நமக்கு ஒரு 4 ரீடிங் 5 ரீடிங் என்ன பண்ணியாச்சு, இந்த மாதிரி போட்டாச்சு. சார் நீங்கள் என்ன சார் 10 50 100 200ன்னு போடுறீங்க, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒரு 12 ஒரு 46 ஒரு 148 ஒரு 198 அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அப்போ எப்படி இருக்கணும், இனிஷியலாக 0வாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸாக இருக்கணும். லாஸ்ட்டில் எப்படி இருக்கணும், ரேபிட் இன்க்ரீஸாக இருக்கணும். அப்படின்னா நம்ம எடுத்த ரீடிங் அப்படிங்கிறது கரெக்டு. ரைட், ஓகே. இப்போ நம்ம ஏன் 10 50 100 200 எடுத்துருக்கோம் அப்படின்னா, கிராஃபில் போய் பிளாட் பண்ணுறது நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிராஃப் போக போகிறோம். ரைட், ஓகே. இப்போ இந்த கிராஃப் அப்படிங்கிறது என்னையா, நவ் ஐ கேன் கோ ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா விபிஇ இன் வோல்ட். ஓகே, இதுதான் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு 0.1 0.2. ஸோ 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8 0.9 1. ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு என்ன பண்ணிடலாம், ஸ்கேல் எழுதிடலாம். எப்படி சார் ஸ்கேலு அப்படின்னு கேட்டால், ஸ்கேல் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் 0.1 வோல்ட். ஓகே, இங்கே எனக்கு மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஒரு 200 வரைக்கும் கிடச்சிருக்கு. ரைட், ஓகே. அப்போ நம்ம எப்படி போட்டுக்கலாம், நம்ம 10 10 போட்டுக்கலாம், இல்லை 20 20 போட்டுக்கலாம். இப்போ நான் நமக்கு குட்டியாக இருக்கிறதுனால நானே என்ன பண்ணுறேன், இப்போ 20 40 60 80 100 120 140
ஓகே, இப்படியே போனால் இங்கே வரைக்கும் போனால் நமக்கு எவ்வளோ கிடச்சிரும்? 200. இப்போ எப்படி எடுத்துருக்கோம்? நம்ம 20 எடுத்துருக்கோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? நமக்கு ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் 20 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு கிடச்சிருச்சு. ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணிடலாமா? பிளாட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 ரீடிங்க்கு நமக்கு என்ன தான் வந்திருக்கு? ஆக்சுவலாக 0 தான் வந்திருக்கு. அப்போ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம்? 0.1, 0.1னா 0, 0.2 0, 0.3 0, 0.4 0, 0.5 0. இப்போ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரீடிங் அப்படிங்கிறது நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 10 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ 10 அப்படின்னா அல்லது ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டரில் பாதி பாதி. அப்போ ஒரு 5வது லைனில் போய் என்ன பண்ணிடலாம்? பாயிண்ட் வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? 10க்கு அடுத்து 50. அப்போ இங்கேருந்து 0.7 மீட் பண்ணுற இந்த இடம் அதுதான் நமக்கு என்னது? 50. அடுத்து எவ்வளோ வந்துடும்? 100. அப்போ இதுவும் மீட் பண்ணுற இந்த இடம். ஓகே, இதுதான் நமக்கு என்னது? 100. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு த பீக். எவ்வளவு? 0.9க்கு நியர்லி இட் கோஸ் டு த 200. இதுதான் நமக்கு 200. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம்? சேர்த்துடலாம். எப்படி? ஒரு ப்ளூ கலரில் சேர்க்குறேன் பாருங்க. ஓகே, இப்படியே சேர்த்தோம் அப்படின்னா இப்படி கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? யூ கேன் கோ ஃபார் எ ஸ்லோப். அப்போ ஸ்லோப் அப்படிங்கிறதுக்கு என்ன கலர் போட்டுக்கலாம்? பிளாக் கலர் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூக்கும் பாருங்க, இந்த வேல்யூக்கும் கடைசி வேல்யூக்கு இடையில என்ன பண்ணியாச்சு? ஸ்லோப் போட்டாச்சு. இப்போ இது யாருக்கு இடையில இருக்கு? 0.8 0.9க்கும் 0.8 0.9க்கும் 100க்கும் 200க்கும் இடையில இருக்கு இந்த 2 பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு கால்குலேஷன். ஓகே, இப்போ இன்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு டெல்டா விபிஇ பை டெல்டா ஐபி அட் கான்ஸ்டன்ட் விசிஇ ஸோ மெனி ஓம். இப்போ எனக்கு என்ன வேணும்? நியூமரேட்டர் வேல்யூ வேணும். அப்போ டெல்டா விபிஇ அப்போ எந்த 2 பாயிண்ட் கடையில் ஸ்லோ போட்டிருக்கோம்? 0.9க்கும் 0.8க்கும். அப்போ 0.9 மைனஸ் 0.8 எவ்வளவு? அப்படின்னா 0.1. இப்போ டெல்டா ஐபி அது எவ்வளோ போட்டிருக்கோம்? 200க்கும் 100க்கும் இடையில போட்டிருக்கோம். அப்போ 200 மைனஸ் 100 எவ்வளோ வச்சு? நமக்கு 100. ஓகே, இப்போ இந்த 0.1 யாரில் இருக்கா? வோல்ட். இது யாரில் இருக்கா? மைக்ரோ ஆம்பியர். ஓகே, இப்போ இந்த 2 வேல்யூ என்ன பண்ணிடலாம்? நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். அப்போ இன்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு 0.1 டிவைடட் பை இங்கே யார் வந்துடும்? 100. இது எங்கே இருக்குது? நமக்கு மைக்ரோ ஆம்பியர். அப்போ கன்வெர்ட் த மைக்ரோ ஆம்பியர் இன்ட்டு ஆம்பியர். நம்ம என்ன பண்ணிடலாம்? 10 to the power -6 மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ என்னாச்சு? நமக்கு 10 to the power -6. ஓகே, இப்போ இந்த -6 மேலே போனால் என்னமா ஆகும்? அப்படின்னா +6. அப்போ 0.1 இன்ட்டு 10 to the power 6 டிவைடட் பை 100. ஓகே, இப்போ இந்த 10 to the power 6 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0.1 இன்ட்டு 1 2 3 4 5 6 0 டிவைடட் பை 1 2. ஓகே, 0 0 0 0. இப்போ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்போ 1 இன்ட்டு 1000 எவ்வளோமா? அப்படின்னா 1000. ஓகே, ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு 1000 ஓம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹை இன்புட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த ஹை அப்படிங்கிறது எவ்வளோ கிடச்சிருச்சு? நமக்கு 1000 ஓம் ஆர் 1K ஓம் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ மோர் ஆர் லெஸ் நம்ம பண்ணது என்னது? கரெக்டு. ஓகே, சப்போஸ் சில பேர் என்ன சொல்கிறாங்க? 2வது கிராஃப் போடுங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம டேபிளுக்கு போய் we can extend the table. எப்படி சார் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு காலம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும்? ஐபியோட வேல்யூ அப்படின்னு காலமில் எழுதுனா போதும். அப்போ இதுதான் நமக்கு என்னது? மைக்ரோ ஆம்பியர். ஓகே, இப்போ இந்த டேபிளோட தலையில் விசிஇ இப்போ கான்ஸ்டன்ட் எவ்வளோ வச்சுக்கலாம்? நமக்கு ஒரு 5 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ இந்த டேபிள் என்ன பண்ணுங்க? கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, இப்போ டேபிளை கம்ப்ளீட் பண்ணி ஸோ இதுக்கு எப்படி சார் ரீடிங் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண? ஒரு 1 2 3 4 5. ஸோ 5 ஜீரோ போட்டோமா? இப்போ 4 ஜீரோ போட்டுக்கோ. 1 2 3 4 ஜீரோ போட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு 10 அப்படின்னு இருக்கான். இப்போ நம்ம இன்புட் வோல்டேஜை கொஞ்சம் கூட்டியிருக்கோம். பட் நமக்கு எவ்வளோ தான் இருக்குது? 5th ரீடிங்லேயே நமக்கு ஆன்சர் வரணும். ஓகே, அப்போ 20 70 120
220. இப்போ இங்கே மறுபடியும் பாருங்க 220 மைனஸ் 120 மறுபடியும் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வந்துடும் 100. த ஆன்சர் வில் பி சேம். இப்போ ஆக்சுவலாக நான் ஒன்றுமே பண்ணலை, இந்த 10 நான் 20 போட்டிருக்கேன். இந்த 10 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 20. அப்போ இதை என்ன பண்ணிட்டோம், இதோட ஒரு 20 ஆட் பண்ணி எழுதிட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு என்ன பண்ணிடலாம், ஒரு கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே ஹவு வி கேன் ப்ரொசீட் தி கிராஃப். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்கு வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாக் கலரே போகிறேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ மொதல் 4 வேல்யூ என்னையா அப்படின்னா 0. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 1 2 3 4 வேல்யூ என்னது 0. இப்போ 5க்கு அப்படின்னு வரும்போது நமக்கு எவ்வளோ வந்துருச்சு 20. அப்போ என்ன ஆச்சு, நமக்கு ஃபஸ்ட்டு இங்கேயே வந்துருச்சு 20. நெக்ஸ்ட்டு 0.6க்கு எவ்வளோமா அப்படின்னா 70. அப்போ 70னா எங்கே வந்துடும், 60க்கும் 8க்கும் இடையில இங்கே வந்துடும். ரைட், ஓகே, இங்கே வந்துருச்சு. ரைட், நெக்ஸ்ட் 0.7க்கு ஒரு 120. இது நமக்கு என்னது 0.7க்கு. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் 220. இப்போ இதை என்ன பண்ணிடலாம், இப்படி பிளாட் போட்டோம். ஓகேவா, ஓகே. இப்போ இதே மாதிரி இங்கே இந்த ஸ்லோப் போட்ட மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ஒரு ஸ்லோப் போட்டு கால்குலேஷன் போடலாம். அப்போ 2 கால்குலேஷன் போடணுமா சார் அப்படின்னா தேவை இல்லை. ஏதாச்சும் ஒரு கிராஃபுக்கு ஒரு பிளாட்டுக்கு நீங்கள் கிராஃப் போட்டால் போதும். தட்ஸ் மோர் தென் எனஃப். செகண்ட் ஒன்று நீங்கள் சும்மா நார்மலாக போட்டால் போதும், பிளாட் பண்ணால் போதும். சில எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, 2வது தேவையில்லை, நீங்கள் 1 போட்டால் போதும்னு சொல்லிடுவாங்க. 1 இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா, இப்போ இந்த இன்புட் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. ஓகே, வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் எங்கேயா போகலாம் அப்படின்னு கேட்டால் அவுட்புட் இம்பிடன்ஸ். நெக்ஸ்ட் எங்கே போயிடலாம், அவுட்புட் இம்பிடன்ஸ். ஓகே, இப்போ அவுட்புட் இம்பிடன்ஸுக்கு ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். அவுட்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ஸ்மால் சேஞ்ச் இன் டெல்டா விசிஇ பை டெல்டா ஐசி அட் கான்ஸ்டன்ட் ஐபி. ஓகே, இப்போ நமக்கே தெரிஞ்சிருச்சு என்னது, டெல்டா விசிஇ அப்படிங்கிறது ஒரு காலம், டெல்டா ஐசி அப்படிங்கிறது ஒரு காலம், அப்போ சீரியல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு காலம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, இதை நான் டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. அப்போ இதில் முக்கியமான 2 வேலை அப்படின்னா என்னது, டெல்டா விசிஇ அதோட யூனிட்டு வோல்ட்டு. டெல்டா ஐசி அப்படின்னா அது எதில் இருக்கும், மில்லி ஆம்பியரில் இருக்கும். ஓகே சார், அப்போ நம்ம தலையில் என்ன சார் எழுதுறது அப்படின்னா ஐபி. இங்கே ஐபி அப்படிங்கிறது சப்போஸ் நான் என்ன எழுத போகிறேன், ஒரு 20 மைக்ரோ ஆம்பியர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த டேபிளை என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு என்ன பண்ணியாச்சு, டேபிளை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ as usual ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர். அப்போ சீரியல் நம்பர் என்ன வந்துடும், 1 2 3 4 5 6 இப்படியே போயிட்டு எது வரைக்கும் வந்துடும், ஒரு 10 வரைக்கும் வந்துடும். ஓகே, இப்போ பிசிஇ அப்படிங்கிறது நம்ம என்னமா பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வச்சுக்கலாம், ஒரு 0.2 0.4 0.6 0.8 1 1.2 1.4 1.6 1.8 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ரைட், ஓகே. ஒரு 1.5 அடுத்து 2.5 2.5 நெக்ஸ்ட் 2.5 2.5 2.5. ஓகே, இப்படியே போயிட்டே இருக்கு. எல்லாமே நமக்கு எப்படி தான் இருக்கு, கான்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. அப்போ இந்த கிராஃப் நமக்கு அப்படிங்கிறது கரெக்டா சார் அப்படின்னு கேட்டால் கரெக்டு. இனிஷியலாக எனக்கு என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் தட் இட் வில் பி கான்ஸ்டன்ட். இல்லை சார் ரொம்ப ஒரு மாயம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் இந்த லாஸ்ட் வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2.83 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா, அப்போ 1.5 2.5 கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன பண்ணிடலாம், கிராஃப். ஓகே, இப்போ இந்த கிராஃபில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் யாரு, பிசிஇ யாரு, வோல்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸில் யாரு, ஐசி எங்கே இருக்குது, மில்லி ஆம்பியர். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எப்படி எடுத்திருக்கோம், 0.2 0.4 0.6 0.8 1 1.2 1.4 1.6 1.8 2 அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம், ஸ்கேல் எழுதிடலாம். ஸ்கேல் எப்படி எழுதுவீங்க, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is 0.2 volt.
ஓகே. இப்போ ஒய் ஆக்சிஸில் நம்ம எப்படிமா எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 2 3 4 5 அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவே நம்ம போட்டுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2க்கு இப்போ கிராஃப் என்ன பண்ணலாம், பிளாட் பண்ணலாம். எப்படியா பிளாட் பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் 2க்கு நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்கு, ஒரு 1.5. எஸ் சார். பாயிண்ட் 4க்கு எவ்வளோ வந்துருச்சு நமக்கு, ஒரு 2.5. அப்போ மிச்சம் எல்லாமே 0.6 0.8 1 1.2 1. இப்படி எப்படி போனாலும் மிச்சம் எல்லாமே எப்படி தான் வந்திருக்கு, எனக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கு. ரைட். இப்போ இதை என்ன பண்ணி விட்லாம், சேர்த்து விட்லாம். ஃப்ரம் த ஆரிஜினில் இருந்து லைட்டாக இப்படியே ஏற்றி இப்படியே கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை கான்ஸ்டண்ட்டாக போட்டுடலாம். போட்டுட்டு இங்கே எழுத வேண்டியது என்னையா அப்படின்னா ஐபி ஈக்குவல் டு 20 மைக்ரோ ஆம்பியராக இருந்தால் எனக்கு இவ்வளோ ஆன்சர் வந்திருக்கு. ரைட், ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு பிளாட் 2 3 4 அப்படின்னு வாங்க. நம்ம அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் காலம் அப்படின்னு ஒன்று போகலாம். என்னது, இப்போ நம்மளே என்ன பண்ணலாம், இந்த காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எஸ் சார், எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அப்போ இங்கே என்ன வந்துடும், டெல்டா ஐசி ஆர் ஐசி, இது என்னது மில்லி ஆம்பியர். இப்போ டெல்டா ஐசி கூட தேவையில்லை, ஏன்னா அது கால்குலேஷனை போட்டால் போதும். ஸோ அதனால் இந்த டெல்டாவை காலி பண்ணி விட்டு, ஓகேவா. ரைட். இப்போ இந்த காலத்தில் இங்கே வந்து என்ன பண்ணோம், 1.5 2.5 அப்படின்னு சொன்னோமா. ஆமாம் சார். இப்போ என்னையா பண்ணிக்கலாம், இப்போ இதே 1.5 இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட், செகண்ட் கான்ஸ்டன்ட் என்ன வந்திருக்கு 2.5. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்தோன்னா 2.5 அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3.5 அப்படின்னு போட்டு மித்த எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணிடலாம், கான்ஸ்டண்ட்டாக இறக்கிடலாம். அவ்வளோதான் செகண்ட் ஒன். ஓகே. இப்போ கிராஃப் போட்டால் எப்படி வரும் அப்படின்னா இப்போ 0.2 இருந்தால் என்ன சொல்லியாச்சு, நம்ம ஒரு 2.5 அப்படின்னு இங்கே சொல்லியாச்சு. மிச்சது எவ்வளோ வந்துடும், 3.5 இங்கே வந்துடும். அடுத்து எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். அப்போ மித்த எல்லாமே நமக்கு என்னையா, கான்ஸ்டன்ட். எப்போ ஐபி ஈக்குவல் டு ஒரு 40 மைக்ரோ ஆம்பியர். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாக் கலரில் பிளாட் பண்ணுறேன் பாருங்கள். மறுபடியும் ஆரிஜின்லேருந்து ஏறினா மறுபடியும் இதே பாயிண்ட் வழியாக வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகி இப்படி போகுது. ஓகேவா. ரைட். இப்போ இதே மாதிரி அடுத்து ஒன்று வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு 3.5 4.5ன்னு கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம். அடுத்து 4.5 5.5 அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ இதுக்கு கால்குலேஷன் அப்படிங்கிறது என்னமா அப்படின்னா இனிஷியலாக இருக்கிற இந்த பாயிண்ட் இது ரெண்டு பேர் தான் கால்குலேஷன். அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கும் நீங்கள் ஒரு ஸ்லோப் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்படியே பாருங்கள், இந்த இடம் தான் நமக்கு என்னது ஸ்லோப்பு. ஓகேவா. ஓகே. இப்போ இந்த ஸ்லோப்புக்கான கால்குலேஷன் அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னது ஃபார்முலா. இப்போ அவுட்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு டெல்டா விசிஇ பை டெல்டா ஐசி அட் கான்ஸ்டன்ட் ஐபி ஸோ மெனி ஓம். இப்போ டெல்டா விசிஇ அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் ரெண்டு வேல்யூக்கு தான் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணிடலாம், 0.4 மைனஸ் 0.2 ஈக்குவல் டு 0.2 வோல்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட் டெல்டா ஐசி அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு வந்துடும், 3.5 மைனஸ் 2.5. அப்போ நமக்கு என்ன வந்துடும், 1 மில்லி ஆம்பியர். ஓகே. அப்போ டு கன்வெர்ட் த மில்லி ஆம்பியர் இன்டு ஆம்பியர் இட் இஸ் மல்டிப்ளைடு பை 10 to the power -3. ஓகே. இப்போ நமக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா என்னது, அவுட்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு டெல்டா விசிஇ பை டெல்டா ஐசி அட் கான்ஸ்டன்ட் ஐபி. ஓகே. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, டெல்டா விசிஇ இஸ் 0.2. ஓகே. டெல்டா ஐசி 1 into 10 to the power -3. இந்த -3 goes to the numerator as +3. ஓகே. அப்போ நமக்கு +3 அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், 0.2 into 10 to the power +3. அப்போ +3னா என்ன பண்ணலாம், டிவைடட் பை 1. ஓகே. அப்போ 0.2 into 10 to the power 3 அப்படின்னா என்ன பண்ணலாம், 1000. அப்போ 1000 என்ன பண்ணலாம், 3 டிஜிட் தள்ளி கொண்டு போகலாம். அப்போ 3 டிஜிட் நம்ம தள்ளி கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டுக்கு 2 இருக்குது. ஓகே. அடுத்து 2 ஜீரோவுக்கு இல்லை, அப்போ அவனை போட்டுக்கலாம். அப்போ இதுதான் நமக்கு என்னது, அவுட்புட் இம்பிடன்ஸ். அப்போ அவுட்புட் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது என்னது, 200 ஓம். அப்போ அவுட்புட் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கணும், லோவாக இருக்கணும். நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ஒரு 200 அப்படின்னு லோவாக கிடச்சிருச்சு. ஓகேவா. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. ரீடேக். ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். அப்போ நெக்ஸ்ட் என்னமா அப்படின்னு கேட்டால் கரண்ட் கெயின். அப்போ கரண்ட் கெயின் என்ன சொல்லிடலாம், பீட்டா ஈக்குவல் டு டெல்டா ஐசி
by delta IB at constant VCE, no units. Okay, இப்போ மித்ததுக்கும் இதுக்கும் இல்லை ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்ததில் நியூமரேட்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காலம், அதாவது VBE, அப்புறம் VCE, அதான் ஃபர்ஸ்ட் காலம். இப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டினாமினேட்டர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த டேபிள். ஓகே, அப்போ IB அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காலம், IC அப்படிங்கிறது செகண்ட் காலம், சீரியல் நம்பர் அப்படிங்கிறது பந்தாவாக நம்ம எழுதுறது. ரைட், ஓகே. அப்போ தலையில் என்ன எழுதுவீங்க? எஸ், VCE, அதை தான் டேபிளோட தலையில் எழுதுறோம். எவ்வளோ மாப்னா 5 வோல்ட். ஓகே, இப்போ எனக்கு இதை என்ன பண்ணிடலாம், நம்ம டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். எஸ், இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம ஒரு டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. சாரி, ஓகே. இப்போ இந்த இதுக்கு பேர் எம்டி டேபிள். இந்த எம்டி டேபிளுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஐபி எதில் இருக்குது, நமக்கு மைக்ரோ ஆம்பியர். ஐசி அப்படிங்கிற எதில் இருக்குது, மில்லி ஆம்பியரில் இருக்குது. ரைட், இப்போ டேக் அட்லீஸ்ட் ஒரு 5 ரீடிங்ஸ். அப்போ 1 2 3 4 5. அப்போ இது எப்படி எழுதுக்கலாம் அப்படின்னா 10 20 30 40 50. ஓகே, அப்போ இங்கே எப்படி எடுக்கலாம், 1 2 3 4 5, அவ்வளோதான், ரீடிங் முடிஞ்சு. ஸோ இந்த ரீடிங்க்கு இப்போ எங்கே போகலாம், நம்ம கால்குலேஷன் பார்த்து போகலாம். ஓகே, இப்போ கால்குலேஷனில் கிராஃபில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் யார் வருவாங்க, ஐபி யாரில் இருக்காங்க, மைக்ரோ ஆம்பியர். ரைட், ஓகே. அப்போ ஒய் ஆக்சிஸில் என்னையா, ஐசி. அப்போ அது யாரில் இருக்கா, மில்லி ஆம்பியர். ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி எடுத்துருக்கோம், 10 20 30 40 50. அப்போ ஸ்கேல் எப்படி எழுதலாம், ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மைக்ரோ ஆம்பியர். அடுத்து இங்கே 1 2 3 4 5. அப்போ எப்படி எழுதலாம், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் என்ன பிளாட் பண்ணிடலாம். இப்போ 1 அப்படின்னா, சாரி 10னா 1, 20 அப்படின்னா நமக்கு எவ்வளோமா அப்படின்னா 2. அப்போ 30 அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், 3. ஓகே, 40 அப்படின்னா எவ்வளோ வருது, 0.4. அப்போ 50 அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்து அப்படின்னா 5. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணி விட்டுலாம், சேர்த்து விட்டா என்னாச்சு, இங்கேருந்து போட்டால். ஓகே, so the graph is a straight line. இப்போ between any two point you can go for a slope. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியாச்சு, ரெண்டு பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணியாச்சு, ஸ்லோப் போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்லோப் போட்டால் அந்த ஸ்லோப்புக்கான கால்குலேஷன் யார் ரெண்டு பேருக்கு போட்டிருக்கோம், 30 and 40. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 4 and 3. ஓகே, இப்போ கால்குலேஷன் பார்ட்டில் என்ன சொல்லலாம், current gain equal to delta IC by delta IB at constant VCE. இப்போ delta IC என்ன சொல்லியாச்சு, 4 minus 3 equal to 1 milli ampere. அப்போ 1 into 10 to the power minus 3 ampere. இப்போ delta IB equal to 40 minus 30 equal to 10 micro ampere. அப்போ 10 into 10 to the power minus 6 ampere. ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். அப்போ பீட்டா ஈக்குவல் டு IC எவ்வளவு, 1 into 10 to the power minus 3 divided by 10 into 10 to the power minus 6. The minus 6 goes to the numerator as plus 6. அப்போ என்ன ஆகும், 1 into 10 to the power minus 3 plus 6 divided by 10. அப்போ 6 minus 3 அப்போ 3. ஸோ 10 to the power 3 divided by 10. அப்போ 10 to the power 3 என்ன சொல்லலாம், 1 2 3 0 divided by 10. 0 கேன்சல் பண்ணால் 100 அப்படிங்கிறது நோ யூனிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் மார்க் வாங்கக்கூடிய பார்ட் பார்த்தாச்சு. ஓகே சார், இதை நம்ம எப்படி சார் செய்கிறது, இல்லை அது நமக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், நமக்கு எப்படி இருக்கும், NPN டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸு. ரைட், ஓகே. இந்த பாக்ஸில் 4 உருண்டை இருக்கும். ஓகே, ஸோ 1 2 3
4 உருண்டை. இதை ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ரியோஸ்டாட் ஆர் வேரியபிள் பேட்டரி எப்படி வச்சுட்டாலும் அதே தான். ஸோ இதை ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது இது. ஸோ இவ்வளோ தான் நமக்கு. இதுலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் வயர் இருக்கும், அதை நம்ம ப்ளக் பாயிண்டில் போட்டால் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட், ஓகே. இப்போ இதுதான் நமக்கு விபிஇ, இது நமக்கு ஐபி, அப்போ இது நமக்கு ஐசி, இதுதான் நமக்கு என்னது விசிஇ. அப்போ இன்புட் இம்பிடன்ஸாக இருந்தால் நம்ம என்ன சொன்னோம், நமக்கு டெல்டா விபிஇ பை டெல்டா ஐபி அட் கான்ஸ்டன்ட் விசிஇ அப்படின்னு சொன்னோம். அப்போ விசிஇ இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டேபிள் காலமில் எவ்வளோ வச்சுருக்கோம், 5 வோல்ட்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரியோஸ்டாட் இது ஆர் நாப் இது அப்படின்னா இந்த ரெண்டுக்குரியது யார், இது. அப்போ விசிஇயில் நான் எவ்வளோ வைக்கணும், 5 வோல்ட் வைக்கணும். அப்போ இதை நான் ரொட்டேட் பண்ணால் இங்கே என்ன ஆகும், ரீடிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் 5 வோல்ட் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன். ரைட், ஓகே. இப்போ எப்படி சார் நம்ம ரீடிங் எடுக்கலாம் அப்படின்னா இதை ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரியோஸ்டாட் யார், இது. ஓகே. இப்போ இதை ரொட்டேட் பண்ணால் இதில் வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கரஸ்பாண்டிங்காக ஐபியில் என்ன ஆகும், அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இனிஷியலாக 0 இருக்கும், இனிஷியலாக 0வாக இருக்கும். அடுத்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், ஃபைனலாக எனக்கு ரேபிட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு டேபிளர் காலம். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு டேபிளர் காலம்னு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, இப்போ இதை ரொட்டேட் பண்ணி இங்கே சப்போஸ் 0.1 அப்படின்னு வச்சா இங்கே 0, இதை ரொட்டேட் பண்ணி இங்கே 0.2ன்னு வச்சா இங்கே 0. எதுக்கும் ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு டேபிளில் போய் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டேபிள் என்ன சொல்லியிருக்கோம், 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 அது வரைக்குமே நமக்கு என்ன தான், 0 தான். அப்போ அதே தான் நமக்கு என்ன ஆகும், இங்கேயும் வரும். ரைட், ஓகே. அப்போ இங்கே ரொட்டேட் பண்ணி இங்கே 0.3 அப்படின்னா மறுபடியும் இங்கே என்ன தான், 0. இங்கே ரொட்டேட் பண்ணி இங்கே 0.4 அப்படின்னா மறுபடியும் இங்கே 0. இங்கே 0.5 அப்படின்னா இங்கே 0. இப்போ நம்ம மறுபடியும் இதை ரொட்டேட் பண்ணி இங்கே என்ன வந்துடும், ஃபஸ்ட்டு ஒரு 10, இதை ரொட்டேட் பண்ணால் இங்கே 6ன்னு வச்சா நமக்கு எவ்வளோ வந்துடும், 50. அடுத்து எவ்வளோ வந்துடும், 100. எவ்வளோ 200. அவ்வளோதான். அப்போ இதுதான் நமக்கு என்னது, இன்புட் இம்பிடன்ஸ். அப்போ இன்புட் இம்பிடன்ஸுக்கு ரீடிங் எடுக்கிற ஸ்டைல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட், ஓகே. அப்போ இதை வச்சுட்டு எங்கேயா நெக்ஸ்ட் எங்கேயுமா போகலாம் அப்படின்னா அவுட்புட் இம்பிடன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் மறுபடியும் அந்த பாக்ஸு. ஓகே. அப்போ அந்த பாக்ஸில் எத்தனை உருண்டை இருக்கும், 4 உருண்டை இருக்கும். 1, 2, 3, 4. இந்த ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரியோஸ்டாட் இது, இந்த ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரியோஸ்டாட் இது. ஓகே. அப்போ இவன் யார், விபிஇ. இது யாரியா, ஐபி. அப்போ இது யாரியா, ஐசி. அப்போ இது யார், விசிஇ. ஓகே. இப்போ அவுட்புட் இம்பிடன்ஸுக்கு ஃபார்ம் என்னது, டெல்டா விசிஇ பை டெல்டா ஐசி அட் கான்ஸ்டன்ட் ஐபி. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரெட் கலரில் வரலாம். இப்போ இந்த ஐபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரியோஸ்டாட் இது. இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணி ஐபியில் நான் என்ன பண்ணிட்டேன், 20 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன். ரைட், ஓகே. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணால் விசிஇ அதில் என்ன கிடைக்கும் நமக்கு, சப்போஸ் 1 அப்படின்னா வாட் அபவுட் த வேல்யூ. இப்போ நம்ம இங்கே என்ன வச்சுக்கலாம், 0.1. ஸோ வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் சேஞ்ச் அப்படின்னா ஐசியில் எவ்வளோ இருக்கும், 1.5. இப்போ இதை நான் ரொட்டேட் பண்ணி இங்கே 0.2 அப்படின்னு வச்சா சப்போஸ் இங்கே எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 2.5. அப்போ இதை ரொட்டேட் பண்ணி இங்கே 0.3ன்னு வச்சா மறுபடியும் எவ்வளோ தான் இருக்கும், அதுக்கப்புறம் எடுக்கிற எல்லா ரீடிங்கும் நமக்கு எப்படி தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மறுபடியும் இதை ரொட்டேட் பண்ணி இங்கே 0.4, இதை ரொட்டேட் பண்ணி இங்கே 0.5. அப்போ இங்கே எல்லாமே எப்படி கிடச்சிருச்சு, நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு அவுட்புட் இம்பிடன்ஸ். சார் இந்த அடுத்த கிராஃப் பண்ணணும்னு சொல்லிங்களே, அதை நான் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா க்ரீன் கலரில் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நாபை ஆன்டி கிளாக் வைஸை ரொட்டேட் பண்ணி 0 ஆக்கிக்குங்க. மறுபடியும் இந்த நாபை ஆன்டி கிளாக் வைஸாக வச்சுட்டு 0 வச்சுக்குங்க. 1 செகண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதே கேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐபி அப்படிங்கிறது எனக்கு 40. அப்போ எனக்கு இதை ரொட்டேட் பண்ணி ஐபியில் 40 மைக்ரோ ஆம்பியர்னு கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே 0.1, இங்கே மறுபடியும் என்ன இருக்கும், 2.5. இதை ரொட்டேட் பண்ணால் இங்கே 0.2, அப்போ இங்கே என்ன வந்துடும், 3.5. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணாலும் அது எப்படி தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே. அப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி எத்தனை வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. இப்போ ஒரு சின்ன ட்ரிக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ் அப்படின்னா இப்படி பார்த்தா அது இன்புட் இம்பிடன்ஸ்.
அப்போ அதே இப்படி பார்த்தா அது வந்து என்னது அவுட்புட் இம்பிடன்ஸ். அப்போ மூணாவது எப்படி பார்ப்பீங்க, இப்படி பார்ப்பீங்க. இப்படி இருக்கிற ரெண்டு பேர் யாரு, ஐபி அண்டு ஐசி. ஸோ இதுதான் அடுத்த கேஸ். ஓகே, அப்போ அடுத்த கேஸில் இதுதான் நமக்கு என்னது என்பிஎன் டிரான்சிஸ்டர் கிட்டு, ரைட்? ஓகே, இப்போ இதில் 1 2 3 4 அஸ் யூஷுவல். இப்போ இதை ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரியோஸ்டாட், இதை ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரியோஸ்டாட். அப்போ இவன் யாரு விபிஇ, இவன் யாரு ஐபி, இது யாரியா ஐசி, இது யாரு விசிஇ, ரைட்? இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் கெயின். என்ன சொல்லுவீங்க, ஐசி பை ஐபி அட் கான்ஸ்டன்ட் விசிஇ. அப்போ விசிஇயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரியோஸ்டாட் இது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் இங்கே எவ்வளோ வச்சுட்டேன், 5 வோல்ட் அப்படின்னு கான்ஸ்டன்டாக வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே நான் 10 மைக்ரோ ஆம்பியர்னு வச்சேன், இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் 1. இதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் இங்கே 20 அப்படின்னு வச்சேன், இங்கே நமக்கு எவ்வளோ கிடைச்சிரும் 2. இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே 13 வச்சேன், ஐசியில் எவ்வளோ வந்துடும் 3. இங்கே ரொட்டேட் பண்ணி ஐபியில் 14 வச்சேன், இங்கே எவ்வளோ வந்துடும் 4. இங்கே ரொட்டேட் பண்ணி ஐபியில் 15 வச்சேன், இங்கே எவ்வளோ வந்துடும் 5. அப்போ இதுதான் நமக்கு என்னது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி. ஓகே சார், இப்போ எப்படி செய்கிறதுன்னு வந்துருச்சு. இப்போ கடைசியில் எங்கே போயிடலாம், ரிசல்ட். ஃபைனலாக நமக்கு மார்க் கிடைக்கக்கூடிய பார்ட் என்னம்மா அப்படின்னா ரிசல்ட். ஓகே, அப்போ ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட் லைன் அப்போ என்ன எழுதுவீங்க, த இன்புட் அவுட்புட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த என்பிஎன் ஜங்ஷன் இன் காமன் எமிட்டர் மோட் ஆர் ட்ரான். ஓகே, செகண்டில் இன்புட் இம்பிடன்ஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 1000 என்னது இம்பிடன்ஸ் ஓம். செகண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் ஓகே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 200 ஓம். ஃபைனலாக கரண்ட் கெயின் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 100 என்னது நோ யூனிட்ஸ். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? Hope that you are understanding the 10 practicals and you can go through that. You can get a full mark. Wish you all the best. God bless you. Come with the flying colors from Ican Physics Academy. Thank you.